காவேரி வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. தாத்தாவும் வந்து விஜயும் வந்து கேட்காம என்ன பண்ணுறாங்க, வீடு கண்டிப்பா வாங்கி தான் தீரணும். அந்த வீடு நம்ம வாங்க போறது உறுதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே காவேரி என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, காவேரியும் விஜயும் வந்து இந்த மாரி ஆஃபீஸ்க்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த வந்து எல்லா பொறுப்பையும் வந்து ஏத்துக்கிறாங்க. இத பார்த்துட்டு வந்து அன்பரசால தாங்கிக்க முடியல. செம்ம டென்ஷனா வராரு. ச்சே விஜய் மறுபடியும் வந்துட்டானே! இந்த எப்படியாவது இந்த இடத்த எல்லாமே நம்மளே பார்த்துக்கலாம்னு நெனச்சோமே! அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. பத்தாதுன்னு வந்து காவேரி வந்து பொறுப்பில் உட்கார வைக்கிறாரு. அவரோட எம்பி போஸ்ட்டில் உட்கார வைக்கிறார் விஜய். விஜயும் தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு காவேரிக்கு கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. காவேரி வந்து பொறுப்புகளை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. காவேரி விஜய் வந்ததால் எல்லாருமே வந்து அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. யாருமே கண்டுக்காதால செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாரு அன்பரசு. உடனே அன்பரசு வந்து வீட்டில் போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட ராதா கிட்ட செம்மையாக சண்டை போடுறாரு. திடீர்னு வந்து அவன் வந்து எல்லாத்தையும் வந்து வந்துடுறான். இதெல்லாம் நல்லாவே இல்லை, அவன் பாட்டு விட்டுட்டு போவான், மறுபடியும் வருவானா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. ஒன்று ராதா சொல்கிறாங்க, அது அவனோட கம்பெனி, அவன் தான் அது எல்லாத்தையுமே நிர்வகிச்சிருந்தான், திடீர்னு வந்து கோவப்பட்டு போயிட்டான். அந்த டைமில் வந்து அப்பா பார்த்துக்கிறாரு, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு என்ன பிரச்சனையா, என்னை தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிறீங்க, இல்லைன்னா தூக்கி போகிறீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக சண்டை போட்டுட்ருக்காரு. இங்கே பாருங்கள், என் அப்பா உங்களை கட்டாயப்படுத்தி போக சொல்ல, நீங்கள் தான் போனீங்க, எதுக்காக இப்படிலாம் தொல்லை பண்ணுறீங்க, சும்மா வந்து இஷ்டத்துக்கும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீயும் அப்பா பக்கம் தானே பேசுவேன், எவ்வளோ நாளைக்கு இதெல்லாம் தாங்குது, நானும் பார்க்குறேன், இப்போ வந்திருக்கான் மறுபடியும் போக மாட்டேனா, இவனெல்லாம் நம்பி நீங்கள்லாம் இருக்கீங்கல்ல அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி விஜய் வந்து அவங்க அம்மா பார்க்கணுன்னு காவேரி சொல்கிறாங்க. சரி போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு சாரதா பார்க்கறதுக்காக 2 பேரும் போகிறாங்க. என்னடி திடீர்னு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு கங்கா வந்து ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைக்கா, ஒரு சின்ன விஷயந்தான், நீங்கள் வேறு சும்மா இருங்க அப்படின்றாங்க. நீ கம்முன்னு இரு காவேரி அப்படின்னோடனே, சரிங்க அத்தை, வீடு விற்கிற விஷயமா என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே அமைதியாக இருக்காங்க. இதில் முடிவு பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, வீடு விற்க போகிறது உறுதி தான், யார் என்ன சொன்னாலும் அந்த வீடை விற்றே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு வந்து சரிங்க, உங்கள் விருப்பப்படியே காவேரி வந்து சம்மதிச்சிட்டா நீங்கள் வீடை விற்றுடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு நிஜமாக அவள் சொல்கிறீங்க அப்படின்றாங்க. என்னடி காவேரி, உன் புருஷன் சொல்கிறது கரெக்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு காவேரி அமைதியாக இருக்காங்க. நல்ல காலம், நீ ஒத்துக்கின, அதுவும் நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா, நான் இப்போவே ஃபோன் பண்ணி அங்கே வீடு கேட்குறாங்கல்ல அவங்கள வர சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வீடு விற்கிற ப்ராசஸிங்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண பார்க்குறேன், ஒரு நிமிஷம் இருங்க ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து கங்கா யோசிக்கிறாங்க. எதுக்கு ஃபோன் பண்ண வேணாம் சொல்கிறீங்க, வீடு விற்கணும்னா ஆல்ரெடி சொல்லி வச்ச புரோக்கர் கிட்ட சொன்னால் தானே ஆளை கூட்டின்னு வருவார், கேட்குற ஆளுங்களுக்கே கொடுத்துடலாம்ல அப்படின்னோடனே, நீங்கள் கொடுத்துருங்க, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்னோடனே, எத்தனை லட்சம்னு தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டுக்குங்க, அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்றாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்களுக்கு புரியலையே அப்படின்னோடனே, இங்கே பாருங்க அத்தை, வீடை காவேரி பேரில் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா காவேரிக்கு அந்த வீடு ரொம்ப சென்டிமெண்ட்டு, உங்களுக்கே தெரியும்ல, அவங்க அப்பாவோட வீடு, அவர் கையை விட்டுட்டு அவள் கையை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு அவள் நினைக்கிறா, அதனால் அந்த வீடை தாத்தா வந்து வாங்கி காவேரிக்கே கொடுத்துடணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே தாங்கிக்கவே முடியல வந்து கங்கா வந்து செம்ம டென்ஷன், என்னது காவேரிக்கு அந்த வீடு சொந்தமா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க பாட்டி வந்து, என்ன காவேரி, உன் புருஷன் சொல்கிறதெல்லாம் அவங்க வந்து உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன்னை சாரதாவும், தம்பி நீங்கள் சொல்கிறது அப்படின்னு, நான் சொல்கிறது உண்மைதான், நானும் தாத்தாவும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம், காவேரிக்கு அந்த வீடை வாங்கி கொடுக்குறதா, என்னத்த அந்த வீடை எனக்கு தரமாட்டிங்களா அப்படி சொல்லி கேட்டேன். என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க, யாரு கைக்கோ போய் அந்த வீடு வந்து போகுதுன்னு சொல்லி நான் எவ்வளோ கவலையாக இருந்தேன் தெரியுமா, இப்போ நீங்களே வாங்கிக்க போகிறீங்கன்னா இதோட சந்தோஷம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே, காவேரி அந்த வீட்டு மேலே அவ்வளோ பெரிய வச்சுருந்தா, அந்த வீட்டை வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ வரைக்கும் அவள் தான் அவ்வளோ போராடிட்டு இருந்தா, இப்போது அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி அவளே ஆக போகிறான்னும் போது இதோட சந்தோஷம் என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு தெரியும், ஆனால் காவேரி எங்கே மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்கா, வேணான்றா, இங்கே பாரு காவேரி, இங்கே தம்பி சொல்கிறத கேளு, அந்த வீடு வேறு யார் கைக்கு போகிறதோட உன் கையில் இருந்தா நானும் அந்த வீடை போய் பார்த்துப்பேன்ல, யாரோ ஒருத்தர் கையில் இருந்தா யார் வீடுன்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்கணும், இதுவே என் பொண்ணு வீடாக இருந்தால் நான் தைரியமாக போயிட்டு வரனால, ஆமாடி கரெக்டு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்கிறேன், நீயும் அப்போது ஓகே தான் சொல்கிறியா, ஆமாடி பின்ன என்ன, தம்பி சொல்கிறது கரெக்டு தானே, தாத்தாவே சொல்லிட்டாருல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் கேட்ட கங்காவுக்கு தலையே சுற்றுது. அவ்வளோ லட்சங்கள் கொடுத்த வீட ஒருத்தியை இவ்வளோ பேரில் வாங்கி கொடுக்குறாரு, எல்லாம் வந்து என்னத்தை சொல்கிறது, வாழ்ந்தா இப்படி வாழணும்ல, எனக்கும் ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கே, எந்த
பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை தானே கிடைக்கணும். மனசு கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு உடனே விஜய் வாங்கி கொடுத்துட்றாரு அந்த வீட. எவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு காவேரி மட்டும் தான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரியா இருக்க போறா. எல்லாம் நேரம் தான் அப்படின்னு அவங்களுக்கு பொறாம தாங்கவே முடியல. செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க.